இயக்குனர் இமயம் டைரக்டர் இறந்தது மிகப்பெரிய வருத்தம். திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. இமயம் சரிந்ததுன்னு சொல்றதை விட இமயமலையே சரிந்தது சொல்லணும். தமிழ் திரைப்படத்துலத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி டைரக்டர்னா இவரை தான் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரிலாம் எல்லாரும் நினைக்கிற நேரம். நான் 4 சீன் நடிக்கலாம்னு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. டைரக்டர் ராம்நாத் சார்ட்ட நான் ஒரு 40 படம் வேலை செஞ்சாலும் ஒரு 4-5 படத்தை நடிச்சாச்சு. எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணும்ன்றதான் ஆசை. அந்த டைரக்டர் யாருன்னு கேட்டா குருநாதரம் மனாசி மாணகிய குருவா பாரதிய சார். மண்ணு கத்த பொண்ணு படம் முதல் படம் டைரக்ஷன். அதில் என் நண்பர் பாண்டியன் ஹீரோ. அந்த படம் ரிலீஸ் ஆக முன்னால மேனத்தட்டில் பெரிய ஷோ போடுறோம். பாண்டியன் சொன்னார், சார் நம்ம படம் பார்க்க டைரக்டர் வர்றாரு பாரதிய சார். அப்படி எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாமே தேனாமட்டும் இல்லை, நான் சினிமாவுக்கு ஒரு காரணமாக நான் என் தெய்வம் காரைக்குடி நாராயணன் இருக்காரு. அவர் ஆஃபீஸ் கீழே டைரக்டர் பாரதிய சார் ஆஃபீஸ் மேலே. அப்போ வந்து பழக்கம் பாரதிய சார்ட்ட நான் சான்ஸே கேட்டுக்கேன், 2 சீன் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. மண்ணுக்கத்த பொண்ணு மேனாத்தட்டில் பிரிவுக்கு பாண்டியன் சொல்றாரு டைரக்டர் வர்றாரு. சந்தோஷப்பட்டேன். ஆகா, நான் வந்து 37 படங்கள் டைரக்டர் ராமநாதர் ஒர்க் பண்ணாலும் அவர் அனிமேஷன் படம் பண்றவர். என்னுடைய போக்கு வந்து டைரக்டர் பாரதிய சார் மேலே வரணும். ஏன்னா அவருடைய படங்கள் மதுரையில் மினிப்பிரியாவில் பாரதிய படம் 16 பார்த்தேன், தேவி கலவில் கிழக்கப்பரில் பார்த்தேன், அம்மிக்கராயில் சிவபுரத்தில் பார்த்தேன். அப்போ காரவாசம் ஆஃபீஸ்க்கு நல்லா பாஸ் கொடுத்தாங்க. தேவி பாலாவில் புதியவரில் பார்த்தேன். மண்ணுக்கத்த பொண்ணு படம் அவர் பார்க்க வர்றாருன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் பாண்டியன் சார் வேலையாக டைரக்டர் வரலைன்ட்டாரு. அப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் முதல் டைரக்ஷன் பண்ணிருக்கேன். டைரக்டர் பாரதிய சார் குருவான்னு நினச்சி வாழணும், அவர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர்றோம்னு சொல்லி ஃபோன் வருது. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தார். மண்ணுக்கத்த பொண்ணு என்னுடைய முதல் படம் டைரக்ஷனை செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் டைரக்டர் பார்த்தார். பார்த்துட்டு வைய வந்தாலும் பாண்டியன் கை கொடுத்தார். நல்லா இருக்கு பாண்டியன். யார் டைரக்டர்? சார் நான் தான் டைரக்டர். பேர் ராமராஜன். யார்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு கேட்டார். ராம்நாத் சார்ட்ட அப்படின்னு. ஷாக் ஆகிட்டார். ராம்நாதன் சார்ட்ட ஒர்க் பண்ணியா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலை பிரசாத் வீட்டுக்கு வாடினார். அங்கே இளையராஜா ரெக்கார்டிங் தேட்டர் பிரசாத் வீட்டுக்கு போனேன். 5000 கையில் கொடுத்து என் சொந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி சொன்னார். அதை விட பாக்கி எனக்கு இல்லை. யார் மாதிரி டைரக்ஷன் வரணுமோ நினச்சோமோ அவருக்கு முதல் படத்தை செகண்டாக மட்டும் படம் பார்த்துட்டு என் சொந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி சொன்னதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திரைப்படத்தை ஒரு வரலாறு படைத்த ஒரு தெய்வம் பண்ணிக்க மட்டும் இல்லை. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கூட எண்ணிடலாம். ஆனால் அவர் அறிமுகப்படுத்த நட்சத்திரங்கள் அது நடிகரோ டெபினிஷன் எண்ணவே முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சுரேஷார் சொல்ற மாதிரி இயக்குனர் சிகரம் ஏற்கனவே இல்லை நம்மகிட்ட. இன்னைக்கு இயக்குனர் இமயம். இவங்க 2 பேருடைய பெயரும் ஆண்டாண்டு காலத்தும் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். டைரக்டர் சாருக்கு வந்து அவர் பையன் மனோஜ் மேலே ரொம்ப பிரியம். மனோஜ்னா உயிர். அதான் மனோஜ் கிரியேஷன்ஸ் பேர் வச்சு புதிய ஒரு படம் பண்ணார். மனோஜ் மகன் இறந்ததுலேருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதாக இருந்திருக்கு. மகனே இல்லை நமக்கு எதுக்குன்னு அவர் டல்லாகி நம்ம போயிட்டார். அவர் உடலும் உயிரும் இல்லைன்னு சொல்லலாம். அவருடைய புகழும் அவர் படுத்த படைப்புகளும் அவருடைய திரைப்படங்களும் இன்னைக்கு என்னெல்லவா காட்சி. அதை டைரக்டரும் இளையராஜா பார்த்து படங்களை எங்கேயும் இன்னைக்கும் காலங்காலத்துக்கு ஓடுற மாதிரி இருக்கு. அதனால் அதெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. பேச முடியல. அவ்வளோ அற்புதமான டைரக்டர். அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். டைரக்டருடைய ஆன்ம சாந்தொலி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம்.